Hi, this is Santhosh and இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பிகினர், உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஆனால் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நான் வந்து கேட்டகரி சூஸ் பண்ணுறது, கேட்டகரியில் என்னென்ன வகை இருக்குது, எந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறது, எது கரெக்டான வே, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் எதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். கரெக்டாக? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாபிக். ஸோ இப்போது டாபிக்னு ஒன்று நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி, அது ஒரு டாபிக், என்டர்டைன்மெண்ட் டாபிக், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது அதை வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இது ஒரு டாபிக், அல்லது என்டர்டைன்மெண்ட் அல்லது டெக்னாலஜி இது ஒரு டாபிக். சரிங்களா? இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, டென்னிஸ் இருக்குது, கபடி இருக்குது, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தானே. அதேமாதிரி டெக்னாலஜியில் என்னென்ன இருக்குது, அதாவது ஃபோன் பற்றி இருக்குது, லேப்டாப் பற்றி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்டது டெக்னாலஜி அதுக்குள்ளே அண்டர் நிறைய வரும். என்டர்டைன்மெண்ட்டில் என்ன இருக்குது, மூவிஸ் இருக்குது, அப்புறம் வந்து காசிப்ஸ் இருக்குது, சீரியல் இருக்குது, இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? சரி, இப்போது டாபிக் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராட் டாபிக் என்னையுமே சூஸ் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸை பற்றி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்னா ஹெல்த்தை பற்றி நீங்கள் வந்து எல்லாமே பேசிடுவீங்களா? ஹெல்த்னா அதுலேயும் நிறைய இருக்குதுல்ல, என்னென்ன ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பற்றி இருக்குது, ஹார்ட் பற்றி இருக்குது, ஸ்டொமக் பற்றி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. இப்போது இந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீச் அப்படின்னு தேவை. நீச் அப்படின்னா என்ன தெரியுமா? டாபிக் அப்படிங்கன்னா ஸ்போர்ட்ஸு, நீச் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சப் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் நீச் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது கீழே என்ன இருக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், இதில் ஏதாவது ஒரு இதுன்னு எடுத்துக்கணும். டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கலாம், மொபைல் ஃபோன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோன், லேப்டாப், அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் என்ன எடுத்துக்கலாம், டயபெட்டிஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீச் செலக்ட் பண்ணும். இதுக்கப்புறமும் கீழே ஒன்று இருக்குது, மைக்ரோ நீச்சுன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ நீச் இதை விட இன்னும் டாபிக்னா ஸ்போர்ட்ஸு, அதுக்கு கீழே நீச் அப்படிங்கிறது கிரிக்கெட்டுன்னு நம்ம எடுத்தாச்சு. ஸோ கிரிக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அதுதான் மைக்ரோ நீச்சுன்னு சொல்லுவாங்க. ஐபிஎல், வேர்ல்டு T20 கிரிக்கெட், அதுக்கடுத்து வேர்ல்டு கப் 50 ஓவர், அது ஏஷியா கப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுது? அதுக்கு தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அப்போது ஹெல்த் மொத்தமாக ப்ரமோட் பண்ண முடியாது. இதான் ஒரு இது டயபெட்டிஸ். ஓகே, இன்றைக்கி வந்து நான் இந்த டயபெட்டிஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் நான் ப்ரமோட் பண்ண போகிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யார் டயபெட்டிஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து ப்ரமோட் பண்ண போகிறேன், அதை பற்றி நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்றைக்குமே 2 டாபிக் 3 டாபிக் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டாபிக் ஒன்றிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்ம வந்து ஒரு நீச்சை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, கிரிக்கெட்டோ இல்லை வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்டோ இது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது இது எந்த மக்களுக்கு எங்கே ப்ரமோட் பண்ணலாம், எந்த மக்களுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம் இப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பனியன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பனியன் வச்சுருக்கேன், இது வந்து நான் எங்கே ப்ரமோட் பண்ணணும், இந்தியாவில் ப்ரமோட் பண்ணால் நமக்கு நல்லதா, இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் ப்ரமோட் பண்ணால் நமக்கு நல்லதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இப்போது அதை திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்திய மக்களோட மனநிலையை நம்ம ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி இங்கிலாந்து, இந்த மாதிரி மக்களோட மனநிலையை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் இந்திய மக்களோட மனநிலையை நான் சொல்கிறேன். உங்களுக்கே சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பனியை நான் வந்து இந்தியாக்காரங்கிட்ட என்னோட விற்கிறேன். அப்போ உடனே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. கரெக்டாக? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்களே. அவங்க பார்ப்பாங்க. சரி, நாளைக்கு வரேன் 50 ரூபாயா, 50 ரூபானா ரொம்ப கூடையாக இருக்கே, ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி குறைக்கிறத பார்ப்பாங்க. எல்லாமே இந்த மைண்ட் செட் பீப்புளாக இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஒரு 50 ரூபா ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ யோசனை அவங்க யோசிக்கிறாங்க. நமக்கு இதுக்கப்புறம் அவங்க வாங்கி நம்ம கமிஷன் வந்தால் எவ்வளோ வரும்? ஒன்றுமே வராது. ஆனால் இது
அமெரிக்கா மக்களோட மனநிலையை பொறுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்கா மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க, காசு ஃபஸ்ட்டு யோசிக்கவே மாட்டாங்க. நல்லா இருக்கா ப்ராடக்ட்டு, ஓகே, அந்த டைமில் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களோட மைண்டு ப்ராட் மைண்டாக இருக்காது. அதாவது எல்லாமே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இன் ஏசர் இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. அப்போது அதில் வந்து ஏசர் அப்படிங்கிற ஒரு லேப்டாப் வந்துச்சுன்னா உடனே வாங்கிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா விற்கிறதுக்கு நார்மலாக இன்னொருத்தவங்கள்ட்ட அப்படியே ரீசேல் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள மக்கள்கிட்ட நம்ம வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம், வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஒரு லேப்டாப்பை விற்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இருக்குதா, அந்த இது இருக்குதா, அப்படியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஜிபி கொஞ்சம் ஒரு ரேமே கம்மியாக இருக்குது, அப்போ வேறு லேப்டாப் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வேறு இதுக்கு தாவிடுவாங்க. ஆனால் அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு திங் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? 4GB ரேம் அவங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், 4GB ரேம் லேப்டாப் இப்படி மட்டும் சர்ச் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கண் முன்னாடி என்ன வருதோ அதை உடனே வாங்கிடுவாங்க. அதுக்கடுத்து மற்றது அதுக்கடுத்து யோசிப்பாங்க, வேறு இதில் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபாஸ்ட்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அதை அப்படி ரீசேல் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து கான்ஃபிகரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கிற லேப்டாப் அதுக்கடுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் மக்கள் மைண்ட் செட் இருக்கும் ஃபாரினர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை யார்கிட்ட சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அமெரிக்கன் பீப்புள்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்ட் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் பையர்ஸ் இன்டென்ஷனோட ஒரு கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்குவாங்க. காசை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு திங்க் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், சரிங்களா? அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் நம்ம ஞாபகத்தை வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நெட்வொர்க். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? என்னென்ன நெட்வொர்க்ஸ் தான் இருக்குது அதை ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, ப்ராடக்ட் சூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது யார்கிட்ட அனுப்ப போகிறோம், அதாவது யார்கிட்ட ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. மூணாவது என்னென்ன நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது நெட்வொர்க்ஸ்லாம் நமக்கு வந்து அமேசான் இருக்குது. கிளிக்பேக் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு ஒர்க் ஆகல, அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. அது போக நமக்கு வந்து அமேசான் ஆல்ரெடி இருக்குது, அமேசான் அஃபிலியேட் இருக்குதா. அதுக்கடுத்து ஷேர் எஸ்ஏல் இருக்குது, கமிஷன் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பர்டிகுலரான மெடிக்கலான ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துப்பீங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று எடுத்துப்பீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுருணும். தட்ஸ் ஆல். அப்போது மூணாவது நெட்வொர்க்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டோ இல்லை யூடியூபோ இருக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷேர் சேலோ இல்லை கிளிக் பேங்கோ இல்லை வந்து கமிஷன் ஜங்ஷனோ இல்லை Amazon.in இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் போது, ஒரு அட்வர்டைசர் கிட்ட நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய ப்ராடக்டை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு வெப்சைட் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது யூடியூப் சேனலாவது இருக்கணும். ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு தோணுவாங்க, ஓகே இவங்ககிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, இவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க, ஸோ அப்போது இவங்ககிட்ட நான் அந்த ப்ராடக்ட் விற்றானா நல்லா விற்று கொடுப்பான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த தாட் வரும். அதே மாதிரி பிளாக், ஓகே பிளாக் வந்து இதை ஹெல்த் ரிலேட்டடாக எழுதுறான், இவன் வந்து இதை பற்றி எழுதுறான், அப்போது இவன்கிட்ட அந்த இதை நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிடலாம், அப்போனா இவன் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணணும். அதனால தான் வெப்சைட் அல்லது யூடியூப் சேனல் ஏதோ ஒன்று இருக்கணும், அதில் வந்து கொஞ்சமாக ஆடியன்ஸும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் ஓகே டிராஃபிக் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது, இவங்களோட டாப்பிக்கும் அதே ரிலேட்டடாக தான், ஸோ நம்ம சீக்கிரமாக அப்ரூவல் கொடுத்துடலாம். அப்ரூவல் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஆகும், மக்களாக வர ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எது வழியாக ப்ரமோட் பண்ணுறீங்க, இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து பையர் இன்டென்ஷனோட சர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமோட யூசேஜும் அண்ட் ஃபேஸ்புக்கோட யூசேஜும் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கணும். அதில் நீங்கள் டெய்லி அது ரிலேட்டடாக ஒரு படம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஃபாலோவர்ஸ் வந்து அது ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் நிறைய உங்கள்கிட்ட வரும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்ட்டை அவங்ககிட்ட ப்ரமோட் பண்ணால் ஈஸியாக வாங்கிடுவாங்களா? ஏன்னா நீங்கள் படம் எதை பற்றி ஷேர் பண்ணீங்க, அந்த ப்ராடக்ட் பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபாலோவர்ஸ் எதை பார்த்து வந்திருப்பாங்க, அந்த படத்தை பார்த்து தான் வந்திருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஃபாலோவர்ஸ் அதை வாங்குவாங்க அப்படி தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்ன அப்படின்னா,
அந்த மாதிரி மக்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்மக்கிட்ட நிறைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுறது அதுவும் நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டாபிக் நீச் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். செகண்டு ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணணும். மூணாவது நெட்வொர்க் சூஸ் பண்ணணும். நாலாவது வெப்சைட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அஞ்சாவது சோஷியல் மீடியா பேஜ் இருக்கும். இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா, இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பிளாக் எப்படி ரேங்க் பண்ணுறது, எந்த மாதிரி கீவேர்டு நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறது. கீவேர்டு ரிசர்ச் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. சரிங்களா, ஏன்னா எந்த கீவேர்டு வந்து மக்கள் வால்யூம் அதிகமாக இருக்குது, எந்த கீவேர்டு சர்ச் பண்ணுறாங்க, காம்படிட்டர்ஸ் யார், காம்படிட்டர்ஸோட கீவேர்டு என்ன, அந்த கீவேர்டில் எவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ வால்யூம் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எஸ்இஓ ரிலேட்டடாக. சரிங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நான் சூஸ் பண்ணுற 5 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோவர்ஸ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம ஃபாலோவர்ஸை வந்து கெயின் பண்ணுறது, இது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சது அந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஆண்டர்ப்ரனர்ஸ் ரிலேட்டடாக, ஆன்லைன் மணி மேக்கிங், பிளாகிங் பற்றி எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பாய், டேக் கேர்.